தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டது. என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக கூட்டணி காங்கிரஸ் கடைசி பஸ்ஸை பிடிக்கிற மாதிரி அறிகுறியில் போய் 28 சீட்டை வாங்கிட்டு தேர்தலில் போட்டியிடுது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் திமுக காங்கிரஸ் தொண்டர்கள் ஒருமித்த மனநிலையில் கிடையாது. ஏன்னா திமுக தன்னை ஒதுக்குது, பழி வாங்கிருச்சுன்னு காங்கிரஸ் தொண்டர்கள் வேதனையில் இருக்காங்க. திமுக போட்டியிடுகின்ற தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியினர் வேலை பார்ப்பார்களா, காங்கிரஸ் போட்டியிடுகின்ற தொகுதியில் திமுகவினர் வேலை பார்ப்பார்களா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. இந்த சூழ்நிலையில் ஒருவரை ஒருவர் காலை வாரிவிட தயாராக உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியினர் போட்டியிடும் தொகுதிகளில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின், இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி ஆகியோர் பிரச்சாரம் செய்ய மறுப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. காங்கிரஸ் வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற தொகுதியில் பிரச்சாரம் செய்ய தவிர்ப்பதாக கூறப்படுகிறது. இது காங்கிரஸ் தொண்டர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. திமுக காங்கிரஸ் கூட்டணி ஏற்பட்டுள்ளது. ஆனால் திமுக தலைவர்கள் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் செய்ய மறுப்பதாக கூறப்படுகிறது. இது காங்கிரஸ் தொண்டர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. 28 தொகுதிகள் வாங்கி போட்டியிட்டாலும் கூட 3 தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெறுமா என்ற ஒரு கேள்விக்குறியோடு உள்ளது. ஏனென்று சொன்னால் காங்கிரஸுக்கு செல்லும் இடமெல்லாம் எதிர்ப்பு தான் உள்ளது. திமுகவோடு இணைந்து போட்டியிடுவதால் இந்த பிரச்சனை. ஏனென்று சொன்னால் கடந்த 5 ஆண்டு காலமாக திமுக மக்கள் விரோத ஆட்சி நடத்தி வருகிறது. ஆக திமுகவோடு இணைந்து போட்டியிடுவதால் திமுக சம்பாதித்துள்ள கெட்ட பெயரும் தற்பொழுது காங்கிரசுக்கு ஏற்பட்டுள்ளது. காங்கிரஸ் பரிதாப நிலையில் உள்ளது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் மீண்டும் விரிசல் ஏற்பட்டுள்ளது.